ஐபிஎல் தொடரில் வங்கதேச வீரர் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரை புறக்கணிக்க வங்கதேச கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது. ஐபிஎல் தொடரில் 3 முறை சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டது சர்ச்சையாக மாறியுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற ஐபிஎல் ஏலத்தில் முஸ்தபிசுர் ரஹ்மானை 9.20 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலத்தில் எடுத்திருந்தது. இந்த நிலையில் பிசிசிஐ அறிவுறுத்தலை தொடர்ந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கொல்கத்தா அணி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வங்கதேச அரசியல் சூழல்கள் காரணமாக முஸ்தபிசுர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவிக்க அறிவுறுத்தப்பட்டதாக பிசிசிஐ செயலாளர் தேவாஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். மேலும் முஸ்தபிசுருக்கு பதிலாக மாற்று வீரரை கொல்கத்தா அணி தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிகளை புறக்கணிக்க வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தின் அவசர கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க வங்கதேச அணி இந்தியா பயணிக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கதேசம் விளையாடும் போட்டிகளை இலங்கைக்கு மாற்றவும் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசம் விளையாடும் 4 போட்டிகளும் இந்தியாவில் நடைபெறும் என அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கதேசத்தில் ஐபிஎல் போட்டிகள் ஒளிபரப்பப்படுவதை நிறுத்துமாறு வங்கதேச தகவல் மற்றும் ஒலிபரப்பு ஆலோசகரை வங்கதேச அரசின் ஆலோசகரான ஆசிப் நஸ்ருல் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் இந்திய அணி வங்கதேசத்திற்கு மேற்கொள்ளவிருந்த சுற்றுப்பயணம் நடைபெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.